ஒரு உடன்பிறப்பு 75 வருஷம் அரசியல் அனுபவம் அவருக்கு இருக்குது. ஒரு கட்சியில் விருப்ப மனு தான் தாக்கல் பண்ண போகிறாப்புல. ஏன் இவ்வளோ அறப்பற? அதுவும் அண்ணா சாலையில் நீங்கள் ரோட்டில் இப்படி போகும்போது நீங்கள் அனுமதி வாங்கியே போகிறீங்கன்னு கூட வச்சுக்கலாமே. பொதுமக்களுக்கு இடையூறு வரும் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய அந்த மூலையில் தோணவே தோணாதா? தெரியாமல் கேட்குறேன். ஏன் அப்படி போய் விருப்பமனு கொடுத்து அந்த செய்தியை கிரியேட் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? அந்த தொகுதி மக்களுக்கு 10 நல்லது செஞ்சிருந்தா கூட உங்கள் முகம் வந்து அந்த தொகுதி மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கும். அதை விட்டுட்டு சாலையில் டான்ஸ் போட்டுக்கிட்டு வண்டி எடுத்து வந்துக்கிட்டு அலப்பறையை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் முதல்ல தேர்தலை சந்திக்கிற இந்த கட்சி முதல்ல எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுற இந்த பசங்களை பார்த்து ஏன் பொதுமக்களுக்கு இடையூறு பண்ண தெரியாமல் உங்களுக்கு ஒரு நிகழ்வு நடத்த தெரியாதான்னு கேட்குறீங்க. நீங்கள் கேட்குற கேள்வி 100% சரி, நான் ஏற்கிறேன். ஆனால் அதற்கு நீங்கள் முதல்ல தகுதியா அப்படிங்கிறத நான் இங்கே கேட்குறேன். இந்த கேள்வியை கேட்குற நீங்கள் எந்த அளவு தகுதியாக இருக்கீங்க? நீங்கள் இடையூறு பண்ணாமல் இருக்கீங்களா? நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களா? எனக்கு அட்வைஸ் பண்ணுறப்பா நீ யார்? நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க? நான் வந்து படகு எடுத்து வருவேன் ரோட்டுக்கு. எங்காளுங்க படகுலாம் எடுத்து இல்லையே. அவங்க வந்து வண்டி வந்து பார்க் பண்ணிட்டு போயிட்டாங்கிறது தான் பஞ்சாயத்து, சரிங்களா? ஆனால் நீங்கள் வந்து படகு எடுத்து வந்து பார்க் பண்ணுறீங்களே ரோட்டில். இந்த பஞ்சாயத்து எப்படி, அந்த பஞ்சாயத்து எப்படி? இது முதல்ல சரியா, இது முதல்ல அறமா, இது முதல்ல கரெக்டா? இதை தான் நான் இங்கே கேட்குறேன். எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ யோகியனா, அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் கேட்குறேன். வேறு எதுவுமே நான் இந்த வீடியோவில் கேட்க போகிறதில்ல. ஆனால் இந்த 2 சினாரியிலையும் நாலாவது ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு தலைவர் இந்த செய்தி நடந்துச்சா, இப்படி போணுச்சா, இந்த மாதிரி படகு எடுத்து வந்தாங்களா, அதை பற்றிலாம் அவருக்கு தெரியுமான்னு தெரியல. யார்? நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சரை சொல்கிறேன். ஓகே, ஏன்னா 25,000 ரூபா வந்துச்சா விருப்பமனுக்கு, வாங்கி உள்ளே போட, அடுத்த வேலையை பாரு, அடுத்தால கூப்பிடு, அடுத்து அவ்வளோதான். இதை பற்றி அவர் கவலையே படல. ஆனால் இன்னொன்று தலைவர் மீடியாவை கவனிக்கிறாரு, மீடியாவை பார்க்குறாரு. பொதுமக்களுக்கு இடையூறுனா ஆன்லைனில் மாற்றி யாருக்கு இடையூறு இல்லாமல் விருப்ப மனு கொடுங்க. விருப்ப மனு கொடுக்குறது உங்களுக்கு உரிமையாக இருக்கும் போது அந்த விருப்ப மனு யாருக்குமே பாதிப்பு இல்லாத வகையில் கொடுக்கணும். அதுதான் சரியான அறமாக இருக்கும்னு சொல்லி ஒரு தலைவர் நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு, நீங்கள் சொல்கிற விமர்சனத்தை ஏற்றுக்கிட்டு அந்த விமர்சனத்துக்கு மாற்றாக என்ன பண்ண முடியுமோ அதை செஞ்சார். நீங்கள் இது வரைக்கும் என்ன பண்ணீங்க? நீங்கள் இது வரைக்கும் என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறது உங்கள் முன்னாடி நான் கேட்குறேன். ஸோ முதலமைச்சரில் ஆரம்பித்து திமுக இருக்கக்கூடிய நிர்வாகி வரைக்கும் இந்த மாதிரி செயல்படுறாங்க. அந்த ஹையராக்கியில் எந்த ஒரு இடத்துலையுமே நடவடிக்கை இல்லை. தாவேக்கானா பொங்குன்னு பொங்குற அத்தனை பேர் திமுகனா ஏன் பொங்க மாட்டீங்க? எனக்கு அதான் கேள்வி. அதிகாரத்தில் இருக்காங்க, ஏன் மரியாதையா கேள்வி கேட்டால் கோச்சிக்க மாட்டாங்க? நியாயமான விமர்சனம் வச்சா திமுக காரன் ஏற்றுக்காம போவான், ஏற்றுக்க மாட்டானா? எனக்கு தெரியல. குறைந்தபட்சம் திமுகவே அப்படிலாம் உங்களை பேச சொல்ல. சமூக ஆர்வலர்களாக இருக்கீங்கல்ல, மூத்த பத்திரிகையாளர் இருக்கீங்களா, அப்படி பயங்கரமாக பேசுங்கலாம் நான் சொல்லலை. குறைந்தபட்சம் ஒரு ட்வீட்டு, ஒரு கொஸ்டின், ஒரு கேள்வி, இதை ஏதாவது எழுப்புனீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். அதை கூட எழுப்ப மாட்டீங்களே. நீங்கள் சமூக அக்கறை காரணமாக நாங்கள் தாவேக்க வந்திருக்கிறோம், வாங்கப்பா வாங்க, சமூக அக்கறை காரணமாக தாவேக்கா பக்கம் வாங்க. என்னத்த சொல்கிறதுன்னு தெரில. இதுக்கப்புறம் உங்கள் நடவடிக்கை